வணக்கம் நண்பர்களே, நாம் பார்த்திங்களா, நம்ம பழனி கோயிலுக்கு 39 வகையான வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம மற்ற ஜாப் அப்ளை பண்ணுறதோட இது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன சர்டிஃபிகேட்டு, எப்படி அட்ரஸ் வாங்கினோம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி வச்சு அனுப்பணும் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டு அது ப்ரிண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் டாப்பில் பார்த்திங்களா ரைட் சைடில் விண்ணப்பதாரையும் புகைப்படம்னு சொல்லியிருக்குது, சான்றப்பத்துடன் சொல்லியிருக்குது. இது பார்த்திங்களா உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதை நீங்கள் இந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு அதுக்கு மேலே அட்ரஸ் ஷீட் வாங்கணும். இதெல்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. அதை நான் கிளியராக சொல்கிறேன் எதில் வாங்கணும்னு சொல்லி. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்களா வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம்னு சொல்லியிருக்குதா, அது கீழே பாருங்கள் பதவியின் பெயர்னு சொல்லியிருக்கு. அது பார்த்திங்களா நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவியின் பெயர் நீங்கள் இங்கே எழுதிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்களா, இங்கே பார்த்திங்களா தாலாம் தவில்னு சொல்லிக்கிறதுல இது நீங்கள் இந்த போஸ்ட்டுக்காக நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அங்கே எழுதிக்கணும். அந்த இடத்துல எழுதிக்கணும். அடுத்து பார்த்திங்களா நீங்கள் பெயருங்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய பெயர் எழுதிக்கணும். நீங்கள் இது எல்லாமே பில் பண்ணுறது தமிழில் பில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு முன்னுரிமை மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர்னு இருக்குது. நீங்கள் உங்கள் அப்பா பெயர் இருந்தால் அப்பா பெயர் போட்டுக்கலாம். மேரேஜ் ஆன பெண்களாக இருந்தால் நீங்கள் கணவர் பெயர் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது. நீங்கள் பள்ளிச் சான்றிதழ், நீங்கள் 10வது 12வது மார்க் ஷீட் இருந்தால் அது நீங்கள் அதோட ஜெராக்ஸை வைக்கணும். அதனால் நீங்கள் அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதை போட்டு இப்போ கரண்டில் உங்களுக்கு என்ன வயசு அதை பக்கத்துலேயே எழுதிக்கலாம். நீங்கள் என்ன பாலினம், ஆணா பெண்ணாங்கிறது போட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் முகவரி எழுதிங்க. ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் எல்லாமே தமிழில் எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய ஆதார் அட்டை, உங்களுடைய ஆதார் அட்டையில் 12 நம்பர் நீங்கள் இதில் எழுதிக்கணும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி தான், மெயில் ஐடி எழுதிங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், உங்களுடைய ஜாதி சான்றிதழை இணைக்கப்படணும். அதனால் நீங்கள் என்ன ஜாதியோ அந்த ஜாதிங்க இங்கே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கோம், 45 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் குரூப்புக்காக ஆதார் அட்டை, இந்த டிசி இதெல்லாம் வைக்கிறதுனால அதை வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நீங்கள் படித்ததுக்கான நீங்கள் 10வது இதில் பார்த்திங்கன்னா 10வது 12வது டிகிரி வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் டிகிரி படிச்சுட்டு நீங்கள் 10வது எலிஜிபிளுக்கு ஜாப் அப்ளை பண்ணாலும் நீங்கள் அது எல்லா சான்றிதழுமே வைக்கணும் சொல்லியிருக்காங்க. அதே பார்த்திங்களா வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்துக்கான கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்ட வெளித்துறை மற்றும் இதுக்கு நீங்கள் அதையே போட்டுக்கலாம். வேறு ஏதாவது தகுதி இருக்குன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா இந்த இடத்துல எழுதிக்கலாம். படிச்சுக்கிறேன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எழுதுனீங்களா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடம் இருந்து 1/12/2024 பின்ன இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் 1/12/2024 அப்புறம் நன்னடத்தை சான்றிதழ் நீங்கள் வாங்கணும். நம்ம காலேஜ் படித்தோமா படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ கரண்டில் 1/12/2024 அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்று கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ், ஸ்கூலு இதெல்லாம் படிச்சிருந்தீங்களா, கடைசியாக வரும்போது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அது இதோட சேர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா நீங்கள் உங்கள் மேலே ஏதாவது கேஸு குற்றவியல் நடவடிக்கை இருந்துச்சுன்னா அது பதிவு நீங்கள் இதில் கொடுக்கணும். பாருங்கள், குற்றவியல் பதிவு ஏதாவது செய்யப்பட்டுள்ளதா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. நிலுவையில் உள்ளதுனா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா கொடுத்துருங்க. ஏதாவது உங்களுக்கு நீங்கள் குற்றம் செஞ்சு அதுக்கான தண்டனை கொடுத்துருந்தாங்களா இதுக்கு முன்னாடி அது ஆம்னா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. மேக்ஸிமம் யாருக்கும் இருக்காது, இருந்தாலும் சொல்லிடுறேன் எக்ஸாம்பிளுக்கு.
அதுக்கு நீங்கள் குற்றவாளின்னு நினச்சிக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து இப்போத்தி இருக்கிற பசங்க வந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணிவிட்டு எல்லாமே போலீஸ் எஃப்ஐஆர் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்காக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன்னணு ஏதாவது நீங்கள் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பொதுவானு சொல்லியிருக்கு. அது நீங்கள் வந்து ஏதாவது இருந்தால் எழுதுங்க, இல்லைனா வந்து ஐஃபோனாக விட்ருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ யாராவது உங்களுடைய கணவரோ யாராவது இருந்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஏதாவது வேலை செஞ்சுருந்தாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதணும். பேர், என்ன பதவி, சேர்ந்த நாள், அதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கணும், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உறுதிமொழி நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குமார் ஆகிய நான் செந்தில் தந்தை கணவர் எல்லாம் உங்கள் தந்தைனா தந்தைன்னு கொடுத்துருங்க, கணவர்னா ஹஸ்பண்ட் கொடுத்துருங்க. பாதுகாவலர் பெயர் வந்து எழுதி இந்த விண்ணப்பத்தில் வந்து எல்லாமே நான் வந்து தெரிவிக்கப்பட்டது எல்லாமே உண்மை, இதில் வந்து எதுவுமே போலி கிடையாது. ஏதாவது அப்படி தெரிய வந்தால் என்னை வந்து பணியிலிருந்து நீக்கலாம், வேறு சட்ட நடவடிக்கை குற்ற நடவடிக்கை வந்து எடுக்கலாம்னு சொல்லி சம்மதம் சொல்லி கட்டுப்பட்டுக்கிறேன். அதுக்கு சம்மதம் சொல்லி நாம் வந்து இந்த இடத்துல கையெழுத்து போட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 4 இடம். இதில் 2 வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டு என்றைக்கான போகிறீங்களோ அந்த டேட்டு போட்டுருங்க, என்ன ஊர் அந்த ஊர் உங்கள் ஊர் போட்டுருங்க. அவ்வளோ தான் நண்பா விண்ணப்பிக்கிறது. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இதில் பில் பண்ணி விண்ணப்பிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ எதுக்கு அட்ரஸ்டு வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ நம்ம இங்கே ரைட் சைடில் வச்சுக்கிறோம்ல டாப்பில், இதுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டி உங்கள் ஃபோட்டோ மேலே கெஜெட் ஆஃபீஸர் நீங்கள் விஓஓ அந்த மாதிரி வந்து ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிற க்ரீனிங்கில் சைன் பண்ணக்கூடியவங்களை வந்து சீல் வச்சு அவங்க வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. அது நீங்கள் வந்து அதுக்கு வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா படிச்சுக்கிறீங்களா எல்லா சான்றிதழ்களுமே வைக்கணும். வாங்க இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் கூடுதல் கல்விக்கான சான்றிதழ். நீங்கள் வந்து இப்போ என்ன படிச்சிருக்கிறீங்களோ 10வது 12வது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கல்வி சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றப்போம், அதாவது அட்டஸ்டேட் வாங்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா, அவங்ககிட்டயே நீங்கள் வந்து இது எல்லாமே ஒன்ஸு ஜெராக்ஸ் எடுத்து அதோட பேக் சைடில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு சொன்னீங்களா அவங்களே சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் சைன் வாங்க போகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அவங்க வந்து அதை பார்த்துட்டு கூட ஒரு சிலர் வந்து அது கேட்பாங்க, பார்த்துட்டு தான் சைன் பண்ணுவாங்க. விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்றிதழ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜின்னு சொல்லி அதுக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டோ அல்லது இன்னும் டிசி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து டிசி வந்து இதோட வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து 10வது எலிஜிபிள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜில் வந்து சொல்லி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் நீங்கள் வந்து இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்களாலும் அல்லது ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து எழுதிட்டு நீங்கள் அதில் வைக்கலனாலும் பெறப்பட்ட விண்ணப்பம் உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஆரம்பத்திலேயே ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்திலே ஃபில் பண்ணுறது இதிலே தப்பு பண்ணால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக மாட்டாங்க, இதிலே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர் இத்திருக்கோயில் உபகோயிலுக்கும் உப நிறுவனங்களும் பணி மாறுதல். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்களா, உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து இந்த முருகன் கோயிலுக்கு கீழே நிறையா கோயில் இருக்கும், அந்த கோயிலில் வந்து உங்களுடைய எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பணிக்கு நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கும்போது நீங்கள் வந்து அருகில் உங்களுடைய எல்லை எந்த போலீஸ் ஸ்டேஷனோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போய் வந்து உங்கள் மேலே எந்த விதமான குற்றவியலும் இல்லை, எஃப்ஐஆர் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு சான்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் தகுதி சான்றிதழ் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க, அதுவும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதிவின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக
அனுப்புவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து விண்ணப்பம் எப்படி அப்ளை பண்ணி எல்லாமே எழுதுறது பார்த்துட்டோம். அதை வந்து எப்படி அனுப்புகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து A4 எல்லா சர்டிஃபிகேட்டையும் வச்சுட்டு A4 சீட் மாதிரி ஒரு போஸ்ட் கவர் இருக்குது. அந்த போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க. இப்போ அந்த போஸ்ட் கவர் வாங்கி உள்ளே நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் தேவையானது எல்லாமே போட்டு ஒட்டிட்டு அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர்னால் அதுக்கு எழுதுங்க. டிக்கெட்னா டிக்கெட் அது மாதிரி போட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வரிசை எண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அந்த வரிசை எண் என்னங்கிறது நீங்கள் வந்து போட்டுக்கணும். போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரித்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு எழுதிக்கணும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் இருங்க பார்க்கலாம். அட்ரஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணங்கள் உரிய சான்றிதழ் அஞ்சல் உரையில் மேலே வந்து பார்த்திங்கன்னா பணியிட வரிசை எண் என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதோட வரிசை எண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் எழுதி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அனுப்புன்னு பார்த்திங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் 624601 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து எப்போ அனுப்பி முடிக்கிங்கன்னா 8/1/2025 பிற்பகல் 5:45க்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பணம் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா நாம் வந்து அனுப்பிடுறோம். நமக்கு எப்படி அவங்க வந்து கால் லெட்டரோ இன்டர்வியூவோ எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொன்னீங்களா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் உள்ளே வந்து அந்த சின்ன கவர் இருக்குங்கள நம்ம மடைக்கு உள்ளே போட்டோம்ல அது ஒரு கவர் வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டக்கூடாது. அப்படியே வச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எழுதக்கூடாது. அது வந்து 2ஆக கோடு கிழித்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவும் எழுதக்கூடாது. ரைட் சைடில் மட்டும் 2 அட்ரஸ் எழுதுவோம்ல அந்த அட்ரஸை மட்டும் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கணும். உங்களுடைய அட்ரஸ் எழுதிட்டு நீங்கள் 25 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்ப் ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 25 ரூபா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வாங்கிக்கலாம். 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஒட்டி நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய A4 சீட்டு நம்ம கவர் சொன்னோம் இல்லையா அந்த கவருக்குள்ளே இதையும் வச்சு நீங்கள் அனுப்பணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு அதில் தான் வந்து கால் லெட்ரு டைப் பண்ணி உங்களுக்கு வந்து சைன் பண்ணி உள்ளே போட்டு அந்த ஒட்டி நமக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் அனுப்பி நமக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. நமக்கு அப்போ தான் வந்து சேரும். நீங்கள் அது வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா. இவ்வளோ தான் நம்ம வந்து எப்படி இந்த பழனி கோயிலுக்கு வந்து எப்படி வந்து அப்ளிகேஷனை வந்து எழுதி நம்ம வந்து அனுப்பணும்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாத இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சொல்லுங்கள். இவ்வளோ கிளியராக நம்ம சேனலை வந்து இப்போ தான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது மாதிரி எல்லா ஜாப்புக்கும் அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.